தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த இருதுருவ அரசியலை உடைத்தெறிந்து புதிய சகாப்தத்தை படைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருமான ஜோசப் விஜய். நீண்டகால திராவிட ஆட்சியாளர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் தேக்க நிலைகளும் நிர்வாக சீர்கேடுகளும் மலிந்து கிடப்பதாக எழுந்த தொடர் புகார்களின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அனைத்து அரசு துறைகளையும் தீவிரமாக ஆய்வு செய்யும் பணிகளில் வேகமாக களமிறங்கியுள்ளார் முதலமைச்சர் விஜய். நிர்வாகத்தில் வெளிப்படையும் வேகத்தையும் கொண்டுவர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் அவர் சீரழிந்து கிடக்கும் அத்தனை துறைகளையும் சீர்படுத்துவதற்கான சரியான நடவடிக்கைகளை தற்போது முழுவீச்சில் இறங்கியுள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்கள் முக்கிய பணியாளர்கள் அத்தனை பேரையும் அந்த இலாக்காவிலிருந்து அதிரடியாய் மாற்றிவிட்டு புது ரத்தம் பாய்ச்சும் விதமாக புது அதிகாரிகளை அந்த இடத்தில் நியமனம் செய்திருக்கிறார். நேர்மையான உண்மையான அதிகாரிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட அதிகாரிகளை முக்கிய துறைகளில் மிகப்பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு சேலஞ்சுகளை தன் முன்னால் வைத்திருக்கிறார். தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆட்சி செய்த கட்சிகள் மாநிலத்தின் உள்கட்டமைப்புகள், கல்வி, சுகாதாரம், நிதி மேலாண்மை போன்ற மிக முக்கிய துறைகளில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலம் லஞ்ச லாவண்யங்களை அடுக்கி வைத்து நிதித்துறையின் நிலைமையை படு பாதாளத்திற்கு தள்ளியதோடு பல்வேறு விதமான இக்கட்டான சூழலில் தற்போதைய புதிய அரசு பொறுப்பேற்ற சில நாட்களிலே ஒவ்வொரு துறைகளிலும் நிலவி வரும் நிதி பற்றாக்குறை, முறைகேடுகள் மற்றும் நிர்வாக தாமதங்கள் குறித்த விரிவான ஆய்வுகள் முதலமைச்சரின் நேரடி பார்வையில் தொடங்கப்பட்டுள்ளன. காலங்காலமாக தேங்கி கிடக்கும் கோப்புகளுக்கு உயிர் கொடுப்பதோடு மக்களின் திட்டங்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களுக்கு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வேகமாக சுழலும் இந்த ஆட்சியின் நிர்வாகத்திற்கு உடன் வரும் அதிகாரிகளை மட்டும் உடன் வைத்துக் கொண்டு ஒத்துப்போகாத அதிகாரிகளை விருப்பப்படும் துறைகளுக்கு தூரமாய் அமர்த்தப்பட்டு அவர்களின் பணிகளை கவனிக்கவும் சிறப்பு படைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட முறைகேடுகள், நிதி நிர்வாக குளறுபடிகளை மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தான் பதவியேற்ற நாளின் பொழுது வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்படும் என்பதான விஷயத்தை சொல்லியிருந்தார். சொன்ன விஷயங்கள் வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல, அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தற்போது தனது பணிகளை வேகப்படுத்தி வருகிறார். கடந்த காலங்களில் எங்கு போனது பணம், எப்படி அரசு பணம் விரயமானது, மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வாறு திசை திருப்பப்பட்டன என்பதற்கான முழுமையான ஆதாரங்கள் அனைத்தையும் அம்பலப்படுத்தும் விதமாக இந்த அறிக்கைகள் தயாராகி வருகிறது. இந்த வெள்ளை அறிக்கை வெளியாகும் பொழுது கடந்த கால ஆட்சியாளர்களின் ஊழல்களும் முறைகேடுகளும் பொதுமக்களின் பார்வைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இதனால் கடந்த கால ஆட்சியாளர்களின் உண்மை முகங்கள் உலக மக்களுக்கு எடுத்துரைக்கப்படும். புதிய அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் வெறும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இல்லாமல் ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முதற்படியாகவே இந்த முயற்சிகள் முன்வைக்கப்படுகிறது. மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை என பல துறைகள் கடும் நஷ்டத்தில் இயங்கி வருவதற்கான காரணிகள் என்ன? ஏற்கனவே பொதுத்துறைகள் வைக்கப்பட்டிருந்த நிதிகள் எல்லாம் எங்கே போனது? அடுக்கடுக்கான கேள்விகள் ஆய்வுகளின் ஆய்வறிக்கையில் முன்வைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் ஊழலும் லஞ்ச லாவணியங்களும் தலைவிரித்து ஆடியது என்பதற்கான பல தகவல்கள் கிடைக்கப்பட்டதால் மிகப்பெரிய விசாரணை வளையங்களை துவங்குவதற்கும் தயாராகி வருகிறது இந்த புதிய அரசு. 50 ஆண்டுகால தேக்க நிலையை ஒரே நாளில் மாற்றிவிட முடியுமா என்ற கேள்விகள் எழுப்பினால் நிச்சயம் அது முடியாது. ஆனாலும் ஆணிவேரை கண்டறிந்து அதை பிடிந்து எறிவதற்கான துணிச்சலான ஒரு புதிய முயற்சியில் களமிறங்கியிருக்கும் முதலமைச்சருக்கு கைகோர்க்க பல உயர் அதிகாரிகள் உடன் வந்து நிற்பதும் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இலக்குகளை நிர்ணயித்து அதற்கான தொலைநோக்கு பயணங்களில் பயணிக்கும் இந்த அரசுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு பல அதிகாரிகள் தாமாகவே முன்வந்து பல பணிகளை எடுத்து தருவதால் நிச்சயம் உண்டு என்று எதிர்பார்க்கிறார்கள் நம்பிக்கையாளர்கள் சிலர். தமிழக மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாற்று அரசியல் மற்றும் தூய்மையான நிர்வாகத்திற்கான அஸ்திவாரம் இதன் மூலம் போடப்படுவதால் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். முந்தைய திராவிட மாடல் ஆட்சியில் குறைகளை வெள்ளை அறிக்கையாய் மூலம் அம்பலப்படுத்துவதோடு மட்டும் நின்று விடாமல் தமிழகத்தை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு முழுமையான வழிகாட்டுதலையும் இந்த புதிய அரசு உருவாக்கி வருவது உள்ளபடியே நல்ல விஷயம் என்பதாக பாராட்டி வருகின்றனர் பலரும்.